நைனா நாகேந்திரன் பயத்தில் இருப்பதால் பாஜக கூட்டணிக்கு அனைவரையும் அழைப்பதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி வலுவாக உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதிகள் கேட்பதால் திமுகவுக்கு நெருக்கடி இல்லை என கூறினார். அது அவருடைய கருத்து, தலைமை சார்ந்த விஷயம். அதற்கு தலைமை முடிவெடுக்கும். நயினாரோட பயம் தெரியுதா இல்லையா? நீ வா நீ வா நீ வான்ற ஒரு நல்ல பழமொழி தமிழ. புலிக்கு பயனெல்லாம் என் மேல ஏறிப்படுத்துங்கன்ற பழமொழி தான் அவருக்கு பொருந்தும். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. சரி, இது ஒரு நிலைத்தன்மை இல்லாத கூட்டணி அப்படின்னு எல்முருகன் சொல்லியிருக்காரு. கூட்டணியை தேடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த கட்டுமானம் எங்கும் செல்லவில்லை. தங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் கூட்டணி என்று பறந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் தளபதி தலைமையில் அமைந்திருக்கின்ற கூட்டணி வலுவாக இருக்கின்றது. இந்த வலுமிக்க இந்த கூட்டணியை பார்த்துத்தான் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல் கூட்டணியை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். போதுமே, நிறைய போகுது. எவ்வளவு ஃப்ரீயா உட்காந்து எங்களை போய் நெருக்கடி என்றிய நெருக்கடியில் இருப்பவர்கள் அவர்கள். நாடகம் நடத்துகிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு மேடையே கிடைக்கிறது இல்லை, அதனால யாரை பார்த்தாலும் நாடகமா தெரியுது. கல்வி நிறுவனங்களில் ராகிங்கை தடுக்க 7 பேர் கொண்ட கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ராகிங்கை தடுக்க கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கப்படுவதாக கூறினார். இடைநிறுத்தம் இன்றி மாணவர்கள் உயர்கல்வி தொடர தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெரும்பாலான கல்லூரிகளில் ராகிங் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லூரியிலும் இது தொடர்பான கண்காணிப்பு குழு, முதல்வர், துறை தலைவர், மாணவ அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், பெற்றோர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள், 5 அல்லது 7 அந்த கல்லூரி திறந்து மாணவர்கள் வரும் வரையிலும் வெளியே செல்லும் வரையிலும் கண்காணிக்கின்ற முகமாகவும் கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்ட நிலையில் அவைகளை கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு ஏதும் ஏற்படாத வகையில் முன்னேற்பாடு நடவடிக்கைகளை நாங்கள் இந்த அரசு செய்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.